அப்படியெனில் மாதவா, ஒருவேளை இந்த 3 குணங்களோடுதான் ஜீவன்கள் பிணைந்துள்ளதென்றால் ஜீவன்களின் சுபாவம் ஏன் முன்பே நிச்சயிக்கப்படுகின்றது? சிங்கம் மானை கொல்லும், மானானது சிங்கத்திடம் ஏன் பயம் கொள்ளும்? தர்மத்தின் அடிப்படை என்பது யாது? தவறுகளுக்கு தண்டனை ஏன்? இவற்றின் தாற்பயம் என்ன? உத்தமமான கேள்விகள் பார்த்தா. ஆனால் முதலில் மானிடன் யார் என்பதை நீ அறிவது அவசியம். மானிடன் பஞ்சபூதங்களால் ஆனவன் மட்டுமல்ல, பஞ்ச கோஷங்களினாலும், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மேலும் 3 குணங்கள், இவற்றோடெல்லாம் பின்னி பிணைந்தவன் மட்டுமல்ல. மானிடனாகப்பட்டவன் ஆற்றலை கொண்டு செயல்பட வேண்டியவனாவான். அதற்கு சக்தி அவசியமாகிறது. அந்த சக்தியை கொண்டே அவன் செயலாற்றுகிறான். எனில் மனிதனாகப்பட்டவன் அதைக் கொண்டு உயருகிறானா? இல்லை பார்த்தா. மானிடன் தான் பெறும் சக்தியோடு அவன் அடையப் பெறுகின்ற பெரும் மகத்துவம் ஸ்தூல சரீரம். 24 வஸ்துக்களால் ஆன மனித எந்திரத்தில் வாசம் செய்வதுதான் புருஷ், அதாவது சூக்ஷ்மம் எனப்படுகிறது. அதையே ஆத்மா என்று அழைக்கின்றனர். அந்த சூக்ஷ்மமும் ஸ்தூலமும் ஒன்றிணையும் போது, அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாக தேகத்தில் வாசம் செய்கையில் மானிடன் ஜீவிக்கத் துவங்குகிறான். ஆத்மா என்பது என்ன கேசவா? அதை அறிவதற்கு உபாயம் என்ன? மனிதன் எவ்வாறு ரதத்தை உபயோகிக்கின்றானோ அதுபோல ஆத்மா சரீரம் என்னும் இந்த எந்திரத்தை உபயோகிக்கின்றது. சரீரத்தோடு இருப்பதால் சரீரத்தின் சுக துக்கங்களை அனுபவமாய் பெறுகிறது. ஆனால் ஆத்மா சரீரமல்ல பார்த்தா. சரீரமானது அழிவிற்கு உட்பட்டது. எனினும் ஆத்மாவிற்கு என்றும் அழிவென்பது இல்லை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவக ந சேனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷ்யதி மாருதா. ஆத்மாவை அஸ்திரங்கள் கொண்டு வீழ்த்த இயலாது. அக்னியை கொண்டு அதை எரிக்கவும் இயலாது. ஜலம் அதை மூழ்கடிக்க இயலாது. வாயுவினால் அதனை உலர வைக்கவும் இயலாது. ஆத்மா மனித தேகத்தில் வாசம் செய்தாலும் அமரத்துவமானது. நா அன்யதே அன்யமானே ஷரீரே. பார்த்தா, சரீரத்தை மாய்ப்பதென்பது இயலும், ஆனால் ஆத்மாவை மாய்ப்பதென்பது இயலாத காரியம் தனஞ்சயா. ஆத்மா எங்கும் நிறைந்தது, நிலையானது, ஸ்திரமானது, அழிவில்லாதது. மானிடன் பழைய வஸ்திரங்களை களைந்து புதிய வஸ்திரங்களை அணிவான். அதுபோலவே ஆத்மா பழைய தேகத்தை துறந்து மீண்டும் மீண்டும் புதிய தேகத்தில் பிரவேசிக்கிறது. ஆனால் மாதவா, நான் அகிலத்தின் அனுபவத்தை என்னுடைய இந்த சரீரத்தை கொண்டே அறிகிறேன். என்னை பற்றியே அறியாத நான் எவ்வாறு ஆத்மாவை பற்றி அறிவேன்? உன்னை நீயே ஆத்மரூபமாக காண்பதென்பது இயலாத காரியமல்ல பார்த்தா. வாய்ப்பேச இயலாதவர் வாழ்கிறார், பார்வையற்றவரும் வாழ்கிறார், கை கால் செயலற்றவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். உணர்வாயாக, சரீரம் என்பது மனிதனல்ல. தன் உணர்வை இழந்த மானிடரும் மூர்ச்சையாகி விடும் மானிடரும் உயிரோடு இருப்பார்கள். இது ஒன்றை தெளிவாக்கும். மானிடருடைய உணர்வுகள் என்பதும் சரீரத்திற்கானதல்ல. இதைப் போலவே மானிடர்கள் தன்னுள் அனைத்தையும் தேட வேண்டும். நான் இந்திரியங்கள் அல்ல, சரீரம் அல்ல, உணர்ச்சிகள் அல்ல, எண்ணங்கள் அல்ல, ஞானமும் நான் அல்ல என்று உணர வேண்டும். அந்த சத்தியத்தை உணர்ந்தால் மானிடர் அந்த அறிதலின் இறுதியில் ஆத்ம ரூபத்தை தரிசிக்கிறார்கள்.
ஆத்மாவின் கடமை யாது மாதவா? பரபிரம்மத்தின் பங்களிப்பின் போது சூக்ஷமம் மற்றும் ஸ்தூலம் உருவாகும். அப்போது சூக்ஷமமானது, அதாவது பரமாத்மாவின் அம்சம் ஆத்மாவாகி ஸ்தூலத்தின் ஒவ்வொரு வஸ்துவிலும் வாசம் செய்யத் துவங்கும். அந்த ஆத்மாவை மோகமெனும் கார் இருளானது சுழத் துவங்கும். அந்த மோகமெனும் கார் இருளை சுயமாக கிழித்தெறிந்து தான் பரமாத்மாவின் அங்கம் என்று உணர்வதே ஆத்மாவின் கடமையாகிறது. ஆத்மாவுடைய லட்சிய பயணமாகிறது. ஆனால் மாதவா, ஆத்மா பரமாத்மாவின் அம்சமானால் முன்னேற்றமும் வீழ்ச்சி என்பதும் பரமாத்மாவின் செயல்தானா? சேற்றில் கிடக்கும் மாணிக்கமானது தன் பொலிவினை நல்காது. அதுபோலவே ஸ்தூல சரீரத்தின் 24 பண்புகளில் விழுந்த ஆத்மா தான் பரமாத்மாவின் அம்சம் என்பதை அறியத் தவறுகிறது. அதுபோன்ற ஆத்மாக்கள் தன் தேகமே அனைத்தும் என எண்ணுகின்றன. தான் தேகத்தை கடந்தது என்ற சத்தியத்தை அறிவதில்லை. சரீரத்திற்கு தோன்றும் சுகம், துக்கம், அனைத்து விதமான உணர்வின் அனுபவங்களையும் அது தன்னுடையது என்று ஏற்கத் துவங்குகிறது. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்வதில்லை. எதிர்த்து நிற்கும் முயற்சியை மேற்கொள்ளாத ஆத்மாக்கள் நிரந்தர அதர்மத்தை செய்கின்றன. அதை சுட்டிக் காட்டுவதற்கு தண்டனை என்பது அவசியமாகிறது. ஒரு தத்துவத்தை அறிவாயாக பார்த்தா, நீ என்பது சரீரம் அல்ல, நீ ஒரு ஆத்மா என்பதை உணர். இந்த ரணபூமியில் உன் கண்களுக்கு புலப்படும் ஒவ்வொரு வீரனும் நீ எண்ணுபவன் அல்ல என்பதனையும் உணர். சிறிது காலத்திற்காக அந்த சரீரத்தில் வாசம் செய்கின்றனர். இவர்கள் தேகமானது அழியலாம், ஆனால் அனைவரும் அமரர்களே. மீண்டும் ஓர் புதிய தேகத்தில் பிறப்பெடுப்பார்கள். தன்னை சுத்தாத்மா என்னும் ரூபத்தில் அறியாதவரை, அதர்மத்தை அடியோடு தியாகம் செய்து தர்ம நிலையை எட்டாத வரையில் அந்த ஆன்மாக்களின் பிறப்பெடுத்து மரணிக்கும் பணி தொடரும். இதுவே பிரம்ம வித்யின் முதற் பாடமாகும். பார்த்தா, ஜனனமெடுத்த தேகம் மடியத்தான் வேண்டும் அர்ஜுனா. அதோடு மடியும் யாவரும் அவனியில் அவசியம் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். இந்த மகா ஞானத்தையே சாங்கிய யோகம் என்பார்கள்.